சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ல போற கதை வந்து நடந்தது பார்த்தனாக்கா ஒரு 200 வருஷத்துக்கு மேல நடந்தது. 1885. எப்ப நடந்த கதை? 1885. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கு இடையில ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு, தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? யாரா படிச்சிருக்கீங்களா? 10வது படிக்கிறவங்க, 12வது படிக்கிறவங்க, காலேஜுக்கு போறவங்க யாரா படிச்சிருக்கீங்களா? அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு, தெரியுமா? நயாகரா ஃபால்ஸ்னு ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கு. என்ன அது இந்த இடம் அந்த போனோம்னாலே அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு அமெரிக்காவுக்கு அது ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அந்த பிரிட்ஜ் கடந்து போற பிரிட்ஜ் என்ன ரொம்ப பெரிய ஃபால்ஸ். அது பின்னால பாரு எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு. அவ்வளவு தண்ணி அந்த இதுல வந்து நீர்வீழ்ச்சியில வந்து கொட்டுறதுக்காக நிக்குது. என்ன அந்த நீர்வீழ்ச்சியில 1885 ஆண்டு ஒருத்தர் வந்து ஒரு சாதனை செஞ்சார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் பிளாண்டில். அவர் என்ன பண்றாரு? என்னையா பண்ற மாதிரி பாத்தீங்க? அவரை கவுர்ல நடக்கிறாரு இல்லையா, கயிறுல நடக்கிறாரு. அவர் வந்து பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர். அந்த கயிறுல நடக்கிறதுல வந்து அவர் தான் பெஸ்ட் உலகத்திலேயே. அவர் தான் பெஸ்ட். அங்க பாருங்க, அந்த நீர் அருவியில இருந்து தண்ணி விழுது. ஒரு பக்கம் அது போகுது, லெப்ட் ரைட் சைடு போகுது, அது ஒரு ஆறு. லெப்ட் சைட்ல வர்றது வந்து பெரிய ஆறு. சரியா? அந்த ஆத்து மேல கயிறை கட்டிட்டு அவர் என்ன சொன்னார்? நான் அதுல நடக்க போறேன் அப்படின்னு சொன்னார். என்ன பாத்தீங்கன்னா அவரை பற்றி உலகமே அந்த காலத்துல ஃபேமஸ். 1885 1885 அவர் தான் உலகத்திலே ஃபேமஸ். சரியா? அவர் இது போல நடக்க போறாரு, என்ன கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்க போறாரு அப்படின்னு சொன்னதுமே எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப இது பார்க்கணுன்ட்டு. ஏன்னாக்கா அந்த அந்த நயாகரா ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா காத்து அவ்வளவு பயங்கரமா அடிக்கும். காத்து பயங்கரமா அடிக்கும். சரியா? அதுல வந்து நடக்க போறாரு. அது எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? டிக்கெட் வித்தாரு. $5,000, $10,000, $20,000. ஏன்னா கிட்டக்கத்து பாக்குறவங்கள அப்ப $20,000. தூரம் போக போக காசு குறையும். என்ன ஏகப்பட்ட பேரு கனடாவில இருந்து பாதி கன்னடா வந்துருச்சு. அமெரிக்கால இருந்து அதே போல நியூயார்க்ல இருக்கவங்க போயிட்டாங்க இவரை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாம் போய் நிக்கிறாங்க. என்ன அவர் அந்த கயிறுல ஏறதுக்கு முன்னால அவரே கை தட்டிக்கிட்டாரு. நீங்களும் கை தட்டுவீங்களா? கை தட்டுக்கு பார்க்கலாம். நம்மள சும்மாவே கை தட்டுறாங்க. கை தட்டுன்னு சொல்ல கேட்கவே வேணும். எதுக்காக கை தட்டுவோம் இல்லையா? அதனால கை தட்டிட்டு எல்லாரும் ரொம்ப வரவேற்றாங்க. ஏய் சார்ல்ஸ், சார்ல்ஸ், சார்ல்ஸ் ஊன்னு கத்துறாங்க. நம்ம சார்ல்ஸ் கிடையாது, அவரு அந்த காலத்துல வாழ்ந்தவர். சரியா? சார்ல்ஸ், சார்ல்ஸ்ன்னு கத்துறாங்க. அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எவ்வளவு ஃபேமஸ், எவ்வளவுதான் நடப்பாரு அப்படின்ட்டு போட்டுட்டு அவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி. நான் இன்னைக்கு இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து கடப்பேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் நம்புறீங்க? கை தட்டுங்க, சத்தம் போடுங்கன்னா. ஒரே சத்தம். என்ன சத்தம்? பயங்கர சத்தம். நீ நடப்ப, நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல நடப்ப அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. நான் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை எந்த பிரச்சனையில கடப்பேன் போவோம் அப்படின்னு சொல்றவங்க கை தட்டு. சொல்லுங்க. திரும்பி ஒரே சத்தம். எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாரும் சத்தம் போடுறாங்க, எல்லாருக்கும் உற்சாகம். ஏன்னா 1 கிலோமீட்டர் நடக்க போறான் பாரு அவன். என்ன அவர் நடக்கிறது ஒரு பாருங்க. அவர் காலில் எந்த கயிறு கிடையாது, அவர் எதுவும் கீழே போட்டுக்கிறது கிடையாது. எப்ப நடந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? வெறும் கயிறு தான் நடப்பார். என்ன நம்ம ஊர்ல சர்க்கஸ்ல வர என்ன பண்ணுவோம்? பின்னால குக்கர் அடிச்சிட்டு இருப்பான் இல்லையா? ஆனா அதெல்லாம் கிடையாது. இவர் என்ன பண்றாரு? ஒண்ணும் இல்லாத அந்த கைது பண்றாரு. 3வது தடவையும் கேட்கிறாரு, நான் நடப்பேன், கரைக்கு போய் சேருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? கை தட்டுங்க. ஒரு ஓ சொல்லுங்கன்னா அவ்வளவு சத்தம். ஏன்னா வானத்தை பழக்கிற மாதிரியான சத்தம் போட்டு இது பண்ணாங்க. போட்டு முடிஞ்சது. அவர் ஒண்ணு சொன்னாரு, இவ்வளவு நம்பிக்கை என் மேல இருக்குன்னாக்கா, என்னது இவ்வளவு நம்பிக்கை என் மேல இருக்குனாக்கா, யாராவது ஒருத்தர் வந்து என் மேல என் முதுகுல உட்காருங்க, நான் தூக்கிட்டு போறேன். என்ன சொன்னாரு? இவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுங்க? யாராவது ஒருத்தர் வந்து என் முதுகுல உட்காந்துங்க, நான் என்ன பண்றேன்? உங்களையும் சேர்த்து அந்தாண்ட கூப்பிட்டு போறேன்னு. ஒருத்த கூட மூச்சு கூட விடல. என்ன தப்புன்னு ஒரு சத்தம் கூட கிடையாது. எல்லாம் என்ன ஆயிட்டானுங்க?
கம்முன்னு ஆயிட்டாங்க. என்னடா இவன் நடப்பான்னு பார்த்தா இவன் நம்மள முதுகுல தூக்கிட்டு போறேன்னு சொல்றானே. அப்படி எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? ஒரு நம்பிக்கை குறைவு. இல்ல ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா ஒரே ஒருத்தன் சொன்னா, நான் வரேன் சார்ல்ஸ், நான் வந்து உன் முதுகு மேல உட்கார்றேன் அப்படின்னு என்ன பண்றான் பாருங்க. அவன் முதுகு மேல உட்காந்துக்கிறான். அவனை தூக்கிட்டு போறான். 1 கிலோமீட்டர் அந்த வெறும் அந்த குச்சி மட்டும் வச்சு பேலன்ஸ் பண்ணி காலில் ஒரு கயிறு ஒன்று கட்டிக்கல, ஒன்றும் கிடையாது, அப்படியே நடந்து போறான். என்ன போய் அந்தாண்ட சேர்ந்துட்டான். அந்தாண்ட சேர்ந்த பிறகு அவன் ஜனங்களை பார்த்து கேட்குறான், நீ எல்லாருமே நான் கடந்துருவேன், நீ எல்லாருமே நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன், ஆனா உங்களுக்கு நம்பிக்கை என்னாச்சு, விசுவாசம் என்னாச்சு? நான் நடப்பேன்னு தெரியும், உங்களுக்கு இந்த வழியதான் போறேன்னு தெரியும், ஆனா உங்களோட விசுவாசம் என்னாச்சு? இல்ல உங்களுக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா ஒரே ஒருத்தர் வந்து ஏறினா என் முதுகுல, அவனை தூக்கிட்டு போனா. அவன் யார் தெரியுமா? அவனுடைய ட்ரெயினர். அவன் கூட தினைக்கும் உட்காந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ராத்திரி பகல ட்ரெயின் பண்றவன் அவன். என்ன அப்ப அந்த ட்ரெயினருக்கு தெரியுது இவனால என்ன பண்ண முடியும், போக முடியும்னு. அதனால அவன் என்ன பண்ண, நம்பி தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டான், முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டான். ஆனா சுத்தி வந்தவன் 20,000 30,000 40,000 10,000 5,000 கொடுத்து டிக்கெட் வாங்கின முட்டாளுங்களை என்ன பண்றாங்க? ஒருத்தருக்கு அதை அனுபவிக்கணும்னு தெரியல. ஆனா அந்த ட்ரெயினருக்கு தெரிஞ்சு இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணா, எவ்வளவு இதா பண்ணா, இவன் எப்படி கண்டிப்பா என்ன பண்ணுவான், அவன் அந்தாண்ட போயிடுவான் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் சொன்னா, இவன் ட்ரெயின் பண்ண விதம் எனக்கு தெரியும், இவன் தன்னை வந்து தயார் பண்ண விதம் எனக்கு தெரியும், எவ்வளவு நேரம் அதுல போட்டான்னு எனக்கு தெரியும், அதனால எனக்கு தெரியும் இவன் கண்டிப்பா அந்தாண்ட போயிடுவான் அப்படின்னு. அதனால நான் நம்பி அவன் முதுகு மேல ஏறி உட்கார்ந்தேன். என்ன இன்னைக்கு ஏசாமி அதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். சங்கீதம் 103 7வது வசனம். அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினாராம். அவர் வழியை யார்கிட்ட காட்டினாரு? ஒருத்தர் தான் காட்டினாரு. புரியுதா? அவர் செய்த காரியங்களை பற்றியான வழிகளை டிஸ்கஷன் எல்லாமே யார்கிட்ட நடந்துச்சு? ஒரே ஒருத்தர் மோசே. அதை போலதான் அந்த ட்ரெயினருக்கு மட்டும்தான் தெரிஞ்சு அவனால முடியும் அப்படின்ட்டு. சரியா? ஆனா கிரியைகள் 1000 கிரியைகள் செய்தார் ஆண்டவர். 10 வியாதிகளால எகிப்து மக்களை பாதித்தாரு. ஆனா அது வெளியில வந்த ஒருத்தனுக்கு அதை பற்றி யோசனை கிடையாது. கிரியைகள் செய்தாரு. என்ன பாறையை உடைச்சு தண்ணி வரைய வச்சாரு, மாறாவின் நீரை மதுரமாக்கினாரு, சோறு இல்லைன்னு அங்க சோத்தை கொடுத்தாரு, துணிலாம் இல்லைன்னு அங்க துணியை கொடுத்தாரு, செருப்பு கொடுத்தாருப்பான், எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் செஞ்ச கிரியை அத்தனையும் இஸ்ரேல் புத்திரருக்கு தெரியப்படுத்த. ஆனா அவங்க மறந்து விட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தெரியும் இவன் வந்து கயிறு மேல நடப்பான்னு. ஆனா அவனா என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. ஆனா மோசே ஒருவருக்கு தான் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வழியை சொன்னாரு. அதனாலதான் அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நீ என் கூட வரலன்னாக்கா நீ இதை மறந்துடு, நான் போக மாட்டேன், என்ன நீ விட்டுடு என்ன அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப நீ இன்னைக்கு வந்து இங்க உட்காந்து சும்மா போடுற ஷோவையும் பாட்டையும் கேட்டு அலையிலையும் கை தட்டிட்டு போறதுக்கா வந்திருக்கியா? இல்ல கோயிலுக்கு வரல இந்த ஐயா ஒருத்தருக்காக லப்பன்னு திட்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து, அது எனக்கு தெரியாது. அவருடைய வழிகளை உன்னை பற்றியான பிளான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் பார்த்தோம். உனக்கா அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் என்ன பண்ணுவாரு, அவர் நிறைவேற்றணும்னாக்கா அது அவருக்கு தான் தெரியும். அப்ப நீ என்ன மாதிரி ஆளா இருக்க போற? கர்த்தரா இயேசு கிறிஸ்து முதுகுல உட்காந்துக்கிட்டு தோல்ல உட்காந்துக்கிட்டு அவர் மார்பிள சாஞ்சிக்கிட்டு இருக்க போற புள்ளையா இருக்க போறியா? இல்ல இஸ்ரேல் ஜனங்கள் போல முட்டாள்களா இருக்க போறியா? அது யாரு யோசிக்கணும்? யார் யாரெல்லாம் யோசிக்கல ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் எனக்கு பத்தாது.